ஒருத்தர் மௌத்தாகிட்டார்டா, பள்ளியில அசரத் அறிவிக்கிறாரு, இவர் கடன் விஷயத்தை புள்ளகளோட பேசிக்கிறா, புள்ளகள் தண்ட பொக்கத்திலிருந்து கொடுக்கிறோம், அது சதக்கா. அதுக்கு முன்னால பாருங்க, இந்த மையத்தானவர்த சொத்தீகிரி அதுல முதலாவது தஜ்ஹீதுல் மைத், அந்த ஜனாசாத செலவு அதுல தான் போகும். இரண்டாவது அவருடைய கடன்கள் அடக்கப்படணும். அவர சொத்திலிருந்து எவ்வளவு கடன் இருக்கிறதோ அதெல்லாம் அந்த சொத்திலிருந்து தான் போகும். மூணாவது அவர் எதை வசியம் செஞ்சாரோ அது நிறைவேற்றப்படணும். மூணிலிருந்து இந்த மூணையும் கழிச்சு பேலன்ஸ் ஆகிறது தான் வராசம், சொத்துரிமைக்கு போகும். ஆனா இத மூணையும் செய்யறதுல இத வேறொரு வழியில கவர் பண்ணிட்டு இங்கிட்ட அடிக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரு அப்படி நிலைமை வந்துச்சுன்னா முதலாவது இந்த சைட பார்ப்போம், ஜனாசாத சொத்து அதை எடுத்து அவங்களோட கடனை நிறைவேற்றும். இத மார்க்கம் சொல்லி தருகிறது. அதே மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஜனாசாக்கு போனா, அந்த ஜனாசால அதே நிலைமை கடனோட வஃபாத்தாக இருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும், சின்னத்திலிருந்து நபியிட்ட வளர்ந்தவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. நபியுடைய அவருடைய ஒவ்வொரு ஹரக்காத்துகளை நபி அவருக்கு தெரியும். சொன்னார்கள், யார சூழலா தொழுவிக்கோ அதோட பொறுப்பு நான் எடுத்துட்டேன், பொறுப்பெடுக்கிறோம். நபி அவங்க சொன்னாங்க, இந்த மனிதரை நீங்க நரகத்திலிருந்து பாதுகாத்தது போல அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக என்று அவருக்கு துஆ செஞ்சாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடனுடைய விஷயத்துல நாங்க அல்லாஹ் பயப்படுவோம். ஹதீஸ் சொல்லிக்குது, சிலவங்க கடன் எடுப்பாங்க, கொடுக்க வழி இல்ல. நஃப்ஸுல் முஃமினி முஅல்லகத்துன் பிதைனிஹி ஹத்தா யுக்தா. ஒரு மனிதனுடைய ஆத்மா அது கோர்க்கப்பட்டிருக்கு, இணைக்கப்பட்டிருக்கு அவனோட கடனோட. அது நிறைவேற்றப்படும் வரைக்கும் அந்த ரோகத்துக்கு விமோசனம் கிடைக்காது. சிலர்கள் கடன் எடுக்கிற கொடுக்க கூடாது, சல்லிக்குது கொடுக்கல, லேட் ஆகி கொடுப்போம், வார மாசம் கொடுப்போம், அதுக்கு அடுத்த மாசம் கொடுப்போம். இப்படி யாரு நியத்தி வச்சிருக்கிறாரோ ஈக்கிற சொத்து அல்லாஹ் அளிப்பான். மன் அகத அம்வால الناس يريد اداءها ادى الله عنه ومن اخذ يريد اصلاحها اصلحه الله عنه. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யாரு ஒரு கடன் எடுக்கிறாரு கொடுக்கணும், டைமும் கொடுத்துறோம், எப்படி சரி கொடுத்துருவோம், என்ற தேவைக்கு தந்தாரு என்ற அந்த நியத்தோடு எடுத்துட்டாருன்னா அல்லாஹ் அதை எப்படியோ நிறைவேற்றுவான். யார் எடுக்கிறாரு கொடுக்க கூடாது, லேட் ஆக்குவோம், தாமதப்படுத்துவோம், இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு கொடுப்போம், இப்ப தேவைப்படாது, ஆனா கையில தள்ளிக்குது. இதே நிலையில கொடுக்காம வச்சு கொண்டிருந்தீங்களா ஈக்கிற சொத்து அல்லாஹ் அனுப்பான். ஒன்று நோயை தருவான், டாக்டருக்கு பே பண்ணி கொண்டே இருப்பீங்க, வீட்டுல சோதனை வந்து கொண்டிருக்கும், வாகனத்துல பிரச்சனை வந்து கொண்டிருக்கும், வீட்டுக்குள்ளால பிரச்சனை இருக்கும், அதை எல்லாம் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பொக்கெட் மணி போயிட்டு கொண்டுதான் இருக்கும். ஏன் நீங்க எடுத்த கடனை கொடுக்கல? அந்த சாஹிப் அவருக்கு முதலும் அநியாயம் செய்யப்பட்டுட்டாரு, நீங்க அநியாயம் செஞ்சிட்டீங்க, கவனை போட்டு அந்த டேட்டுக்கு கொடுக்கல, பதுஆவை பயந்து கொள்ளுங்க. இத்தகை ஜாவத்தல் முதலும் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பதுஆ பயந்து கொள்ளுங்க. அல்லாஹ்க்கும் அவருக்கும் எந்த அங்க ஒரு ஹிஜாப் இல்ல, ஜக்க அல்லாஹ் கபூல் பண்றான். நிறைய சோதனையை சந்திக்க வேண்டி வரும், அதனால கடனை குறைப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, முவத்தா மாலிக்ல பதிவு செஞ்சிருக்கிற இய்யாக்கும் பத்தை ஃபைன் அவ்வலஹு ஹம்முன் வஆகிரஹு ஹர்புன். உங்களோட கடன் எடுக்கிற டைம் ஆரம்பத்துல கவலையைக்கு, முடிகிற கட்டத்துல சண்டையில முடியும், பிரச்சனையில முடியும். நான தம்பி விளங்கால் சண்டை, கடன். அலி ரலியல்லாஹு அவங்கட்ட ஒருத்தர் வார, இவ்வளவு கடன் இருக்குது, எனக்கு முகாத்தபா எழுதக்கூடிய வசதி இல்ல, சல்லிய கொடுக்கக்கூடிய வசதி இல்லை, இவ்வளவு கடன் இருக்குது. அலி ரலியல்லாஹு அவங்க அவருக்கு ஒரு துஆ ஒன்று சொல்லி கொடுத்தார். இவ்வளவு கடன் இருக்குதா, உங்களுக்கு எவ்வளவு மலையளவு கடன் இருந்தாலும் திருமீதில வரக்கூடிய ரிவாயத் சொன்னார்கள், லவ்கான அலைக மிஸ்லு ஜபர் சீர் மலை, அந்த மலையளவு உங்களுக்கு கடன் இருந்தாலும் தைனன்
அப்தாஹுல்லாஹு அன், அல்லாஹ் அதை நிறைவேற்றி தருவான் அவனுக்கு. இந்த துஆவை ஓதுங்க என்று சொல்லி இந்த துஆவை ஓதி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபضلிக அம்மன் சிவாக். இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருங்கோண்டா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடன் நீங்கிறதுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு துஆ பாடமாக்கணும். தேவைக்கு கடன், எல்லாத்துக்கும் கடன் அல்ல. வாழ்க்கை பூர்த்தியாது கடன் அல்ல. சந்தோஷம் கடன் இல்லாம வாழையில.